ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு முளைக்கட்டின பயிறு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நல்ல ஒரு சுடு தண்ணியில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த வடிகட்டின பச்சை பயிரை ஒரு மிக்சியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பட்டரே தேவையில்லைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான தட்டை ரெசிபிங்க இது, ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது கூட 1/2 கப் அரிசி மாவு. நீங்கள் கடையிலே வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அரிசி மாவு இதுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்தது உடைச்ச கடலை 2 டேபிள் ஸ்பூன். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இது கூட வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், இந்த அரைச்ச மாவை ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்துக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். நிறைய ஃபெஸ்டிவல் வருதுங்க, ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது கூட. எண்ணெயும் நிறைய பிடிக்காது இந்த ரெசிப்பியில். பட்டர் கூட நான் இதில் யூஸ் பண்ணலை, அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. தட்டை நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அதில் மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அழகாக தட்டை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன் நான் அடுப்பில், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். மாவு நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சுன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டையை போட்டுடலாம். இப்போ நம்ம தணலை நல்லா கம்மி லோவில் வச்சுக்கோங்க. தட்டை 2 சைடும் நல்லா செவந்து வரணுங்க. அதே மாதிரி ஆயில் சவுண்டும் அப்படியே நின்றுடணும். அதே மாதிரி ஒரு தட்டையும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. அப்புறம் ஆயில் சவுண்டு நின்னதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ தான் கிறிஸ்பினஸோடு இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பிக்கலாம். எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா 2 சைடும் நல்லா செவந்திருக்கும். பாருங்கள், ஆயில் சவுண்டு நின்றுடுச்சு. இந்த ஆயில் பொரியிற சத்தம் இல்லாமல் இருக்குங்க. அந்த டைமில் நம்ம தட்டையை எடுத்துடலாம். செவந்துடுச்சு, ஸோ எடுத்துடலாம். மினிமம் ஒரு தட்டைக்கும் 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு டைமும் இருக்கும் அடுத்த தட்டையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு.
டைம் சேவிங் கூடங்க. நம்ம அதுபட்ட வேறு நேரத்தில் நம்ம வந்து அடுத்த தட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தட்டி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருங்க. ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இது வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை வந்து அதே மாதிரி இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.